சிரிச்சுக்கிட்டே வீடியோ ஸ்டார்ட் பண்றேன். பவித்ரா ரொம்ப கேள்வியெல்லாம் கேட்காதீங்க மேம், அப்புறம் எனக்கு சிரிப்பு வந்துரும் அப்படின்னு சொன்னாங்க. சிரிச்சுக்கிட்டே ஜாலியா பேசலாம். சோ பவித்ரா இவ்வளவு அழகா தைச்சிட்டு வந்து பேசலாம்னா எப்படி? சூப்பரா இருக்குடா பினிஷிங். இந்த மாதிரி பிளவுஸ் எல்லாம் இதுக்கு முன்னாடி நீங்க தைச்சிருக்கீங்களா, போட்டிருக்கீங்களா? இல்லைங்க. இல்ல. சோ நம்மளே தைச்சு அதுவும் இப்படி பிளவுஸ் எல்லாம் போடும்போது எப்படி இருக்கு அந்த ஃபீல்? நல்லா இருக்கு. பின்னாடி ஜிப்லாம் வச்சு ஒரு ரெடிமேட் பிளவுஸ் மாதிரி அழகா இருக்கு. நீங்க இதெல்லாம் ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு எப்படி தோணுச்சா? இதெல்லாம் முடிப்போமா அப்படி தோணுச்சா? இல்ல, ஆனா இங்க வந்துட்டு கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சு. சோ உங்களோட ட்ரைனர் உங்களை எப்படி ட்ரெயின் பண்ணாங்க? உங்களுக்கு பேசிக்ஸ் தெரியுமா? கொஞ்சம் கொஞ்சம் தெரியுங்களா? இந்த மாதிரி டிசைன்லாம் தெரியாது, பிளவுஸ் தெரியாது. சோ அப்புறம் எப்படி வந்து நீங்க ஸ்டிச்சிங்ல இவ்வளவு நல்லா ஃபினிஷிங் கொடுத்துருக்கீங்க? ட்ரை பண்ணி. பவித்ராக்கு பாவம் பேச்சே வரல, ஆனா ரொம்ப அழகா தைச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னு இருக்கீங்க பவித்ரா? வீட்டு பக்கத்துல ஷாப்பா இல்ல வீட்ல வச்சு பண்ண போறீங்களா? பக்கத்துல இருக்கு. ஓகே, ரொம்ப நல்லா இருக்கு. சோ இந்த மாதிரி வந்து கிரியேட்டிவா தைக்கும் போது உங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட் வந்திருக்கா? நம்மளும் இதுக்கு மேல கஸ்டமருக்கு இந்த மாதிரி எல்லாம் கேட்டா வந்து உங்க வீட்ல எல்லாம் பாத்தாங்களா நீங்க தைச்ச டிசைன்லாம்? என்ன நல்லா இருக்கு. அப்படியா? யாரெல்லாம் இருக்கீங்க வீட்ல? மாமனார் மாமியார் அப்புறம் ஹஸ்பண்ட் அப்புறம் நீங்க. ஓகே, சோ யார் உங்களை கிளாஸ் போறதுக்கு சப்போர்ட் பண்ணது? யாரு வீட்ல? மாமியார் தான். மாமியாரா? பரவாயில்லையே. பொதுவா நம்ம வந்து மாமியார்னா நீ போகாத, நீ வீட்லயே இரு, குழந்தைய பாத்துக்கோ அப்படி சொல்ற மாமியாரை பாத்துருக்கோம். உங்க மாமியார் ரொம்ப நல்ல மாமியார். சப்போர்ட். அம்மாவும் ஏதாவது பண்ணு டைலரிங் போன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் மாமியாரும் கரெக்டா இங்க ஃபர்ஸ்ட் அவங்கதான் பாத்துட்டு சொன்னாங்க ரொம்ப நாளுக்கு முன்னாடி இங்க போகணும் அப்படின்னு. அப்ப உங்களுக்கு முன்னாடி உங்க மாமியார் தான் எங்களோட ஃபாலோவரா? பாத்தீங்களா? சோ இப்ப அவங்க என்ன சொல்றாங்க உங்களோட டிசைன் எல்லாம் பாத்துட்டு? நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ஏன்னா இவங்க வந்து சேலம் கிடையாது, குமராபாளையம், ஆக்சுவலி ஈரோடு டிஸ்ட்ரிக்ட். சோ அங்க இருந்து தினம் பஸ் டிராவல் இல்லையா? பஸ் டிராவல் கிட்டத்தட்ட ஒரு 1.5 hours ஆயிரும்னு நினைக்கிறேன். அவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி வந்து 2 மாசம் ரொம்ப நல்ல ஒரு ஸ்கில்ல கத்துட்டு போறீங்க. ஆல் தி பெஸ்ட். இன்னும் நிறைய நீங்க அச்சீவ் பண்ணணும். ஓகே, ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். ஸோ அவங்களோட இன்ஸ்டா ஐடியா கொல்லா பண்றேன். அவங்க ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் குமராபாளையம். நீங்க அந்த சரௌண்டிங்ல இந்த மாதிரி அழகா பிளவுஸ் எல்லாம் வந்து ஸ்டிச் பண்ணி வேணும் அப்படின்னா பவித்ராவை நீங்க காண்டாக்ட் பண்ணலாம். வாழ்த்துக்கள்.